بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் கருணை என்றென்றும் தடைபெறாமல் வந்து கொண்டே இருக்கட்டுமாக நான் பிரார்த்தித்தவனாக வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களின் வாழ்க்கை குறித்தும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகளை குறித்தும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் உபய் இப்னு கஅப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நபி அவர்களுடைய தோழர்களில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்திலேயே எழுதவும் படிக்கவும் தெரிந்த விவரமறிந்த ஒரு நபி தோழர்களில் ஒருவராக இருந்தார். இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்கு முன்பாகவே, மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்வதற்கு முன்பாகவே தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களை படித்திருந்தார். தௌராத், இன்ஜீல், ஜபூர்களை பொறுத்தவரை அது அல்லாஹ்வால் அருளப்பட்ட குர்ஆனுக்கு முந்தைய வேதம். அந்த வேதங்களில் தௌராத் வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, அவர்களுடைய தன்மைகளை குறித்து, அவர்களுடைய பிற குணாதிசயங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருக்கின்றார். எனவே தௌராத்தை படித்தவர், தௌராத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த குறிப்புகளை படித்தவர்கள் நபி அவர்களை கண்டால் அல்லது அவர்களுடைய வருகையை பற்றி அறிந்து கொண்டால் நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு தெளிவாக விவரமாக தௌராத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த முன்னறிவிப்புகளை பதிவு செய்திருந்தார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அது குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மதீனாவிற்கு முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய நபி அவர்களுடைய தாயியாக செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மதீனாவிற்கு சென்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது அந்த பிரச்சாரத்தினுடைய தொடக்கத்திலேயே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். உண்மையில் சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு யாரும் இஸ்லாத்தை அழைப்பு செய்ய வேண்டிய, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய தேவையில்லை, இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள். அத்தோடு இந்த தாவாவும் கிடைக்கும் போது ரொம்ப இலகுவாக இஸ்லாத்தை அணைத்துக் கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் ஏற்கனவே எழுத படிக்க தெரிந்தவர்கள் தன்னுடைய திறன்கள் இந்த மார்க்கத்திற்கு பலன் தர வேண்டும் என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய வஹியை எழுதக்கூடியவர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள். நபி அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது
பிரியமும் பற்றும் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய திறமைகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தனித்துவம் என்ன, அவர்களுடைய திறன் ஆற்றல் என்ன என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் குர்ஆனை எழுதியதற்கு பின்னால் தனியாக உட்கார்ந்து அதை ஓதி பார்ப்பார்களாம், அதை வாசித்து பார்ப்பார்கள், அதில் அதிக கவனம் எடுப்பார்கள், சிரத்தை எடுப்பார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குர்ஆனை மிகவும் நன்கு தெளிவாக ஓதக்கூடியவர் உபை இப்னு கஅப் அவர்கள் என்று நற்பெயர் பெற்றவர்கள். இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லாட்ட வெளியில போய் உட்கார்ந்து பேசுங்க. அந்த அளவிற்கு குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக அமைத்துக் கொண்டவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களை பொறுத்தவரை பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள், அவர்களை குறித்து மற்றவர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு புரிதல் இருந்தது. அது என்ன புரிதல் என்று சொன்னால், முஸ்லிம்களிலேயே இந்த சமூகத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டவர், அதிகமான அன்பு கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சமூகத்துல மார்க்கத்துல மிகவும் சக்தி மிக்கவர்கள், வலுமிக்கவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல வழக்குகளில் தீர்ப்பதில், தீர்ப்புகளை வழங்குவதில் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் மிக கெட்டிக்காரர். ஹலால் ஹராமை பற்றி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நன்கு அறிந்தவர். அதே போல ஃபராயிதுகள் என்று சொல்லப்படுகின்ற வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், அது குறித்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நன்றாக ஞானம் இருந்தது. அதே போல் குர்ஆனை மிக மிக அழகாக தெளிவாக ஓதக்கூடியவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பொதுவான சிந்தனை மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அளவிற்கு குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புள்ளவர், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅபை அழைத்து சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் சூரத்துல் பையினா என்ற லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா என்ற சூரத்துல் பையினாவை உங்களிடத்தில் ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன யா உபை, உபையே உங்கள் மீது குர்ஆனை நான் ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டதாக நபி அவர்கள் சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏனென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய பெயரை சொல்லி நம்மிடத்தில் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம். இதை கேட்ட உடனே உபை இப்னு கஅப் சொன்னார்கள், அல்லாஹு சம்மானி தாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? உபை இப்னு கஅபிடத்திலே ஓதி காட்டுங்கள் என்று என் பெயரை சொன்னானா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல சம்மாகலி, அல்லாஹ் உங்களுடைய பெயரை எனக்கு சொன்னான், உங்களுடைய பெயரை சொல்லித்தான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளை பிறப்பித்தான் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஆனந்தத்தால் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் இருக்கிறது. எந்த அளவிற்கு குர்ஆனோடு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வே அவர்களிடத்துல குர்ஆனை ஓதி காட்டும்படி தன்னுடைய தூதருக்கு கட்டளை பிறப்பித்திருப்பான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவிற்கு குர்ஆன்ல அவர்களுக்கு திறன் இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது என்பதை சோதித் தெரிவதற்காக வேண்டி கேட்டார்கள்,
ஐயு ஆயத்தின் ஃபில் குர்ஆனி அஅலமு யா உபை. உபை அவர்களே, குர்ஆனிலேயே மகத்தான ஆயத் என்று சொன்னால் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், அஅலமு ஆயத்தின் ஃபில் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே மகத்தான வசனம் என்று சொன்னால் கௌலுஹு தஆலா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம் என்று சொல்லப்படுகின்ற ஆயத்துல் குர்சி இருக்கிறது. அதுதான் குர்ஆனிலேயே அல்லாஹ்வுடைய வசனங்களிலேயே மிகவும் மதிப்புமிக்க பிரசித்தி பெற்ற வசனம் என்று சொன்னார்கள். இந்த பதிலை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய நெஞ்சில கையை வைத்து சொன்னார்கள், லியஹ்னீகல் இல்மு யா அபல் முந்திர். அபுல் முந்திர் அவர்களே, கல்வி உங்களை வாழ்த்தட்டுமாக என்று அவருடைய நெஞ்சில கையை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துக்குரியதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எந்த அளவிற்கு குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பின் காரணமாக குர்ஆனை இந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். நிறைய பேர் குர்ஆனை ஓதுவாங்க, ஆனால் அதை புரிந்திருக்க மாட்டார்கள், அதில் உள்ள செய்திகளை விளங்கியிருக்க மாட்டார்கள். ஆனால் உபய் இப்னு கஅபை பொறுத்தவரை குர்ஆனை அதிகமாக ஓதுபவராகவும் தனிமையில குர்ஆனை சிந்திப்பவராகவும் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி கேட்கும் போது சட்டென பதில் சொல்லி நபி அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பும் தோழமையும் கொண்டிருந்ததனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வஹி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு இந்த சமூகத்துல குர்ஆனை மிக மிக நன்கு ஓத தெரிந்தவர் என்ற ஒரு நற்சான்றிதழையும் கொடுத்து, சஹாபாக்களிலே யாருக்கேனும் குர்ஆனை ஓத வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் ஆர்வம் இருக்குமானால் நீங்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவரிடத்துல நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரலாறு நமக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது. அது என்னவென்று சொன்னால், பொதுவாக வாசிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வாசிக்கக்கூடிய பழக்கம் எப்பொழுது நமக்கு வரும் என்று சொன்னால், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில எது சத்தியமோ எது நமக்கு தேவையோ அதை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அறியாமை காலத்தில் ஷிர்க் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்த காலத்துல நன்றாக சிந்திக்க தெரிந்தவர்கள் இது தவறு எது சரி என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள். சத்திய கொள்கை எது என்பதில் அவர்களுக்கு ஒரு தீராத தேடல் இருந்தது, தாகம் இருந்தது. அந்த தேடலுக்கு விடை தேடித்தான் ஒவ்வொரு புத்தகங்களையும் வாசித்தார்கள். உபய் இப்னு கஅப் அவர்கள் தௌராத்தை படித்தார்கள், ஜபூரை படித்தார்கள், இன்ஜீலை படித்தார்கள் என்று சொன்னால் அந்த மொழியை தெரியாமல் எப்படி படிக்க முடியும்? ஒரு வேதத்தை படிப்பதற்கு அதன் மூல மொழியை தெரிந்து படித்தால்தான் புரியும். அப்ப நம்ம இடத்துல திருக்குரான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு மூல மொழியில வாசிக்க தெரியும்? நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது, மூல மொழியில வாசிக்க தெரியாது. இரண்டாவது, மூல மொழியில புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் குறை. பெரும்பாலானவர்களை நீங்க பாருங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன் தான் எடுத்து பார்ப்பான். ஒரு மொழி இருக்குல்ல, அதற்கென்று ஒரு நடை இருக்கிறது. அந்த நடையை புரிந்து கொள்ளாமல் ஒரு மொழியை மிகச்சரியாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. உதாரணமாக தமிழ்ல தாய் என்ற ஒரு சொல் இருக்கிறது. தாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஈன்றெடுத்த அம்மாவுக்கு தாய் என்று சொல்கின்றோம். ஆனால் நடைமுறையில கிராம பகுதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் தாயின்னு சொல்லுவாங்க. என் தாய் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாய் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு விட்டீங்களா, காலேஜுக்கு போயிட்டு விட்டீங்களா கேட்பா. இந்த இடத்துல தாய்க்கு என்ன அர்த்தம்? பெற்றெடுத்த அம்மாங்கிற அர்த்தமா? இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தான் பெற்றெடுத்த மகளை அன்பாக செல்லமாக கூப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்ப இந்த தமிழ் வார்த்தை தாய் என்பதற்கு என்ன பொருள் என்ற அடிப்படையில ஒரு மனிதன் இந்த வார்த்தையை அணுகிறான் என்று சொன்னால் தவறாக புரிந்து கொண்டு விடுவான். எனவே ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தையை யார் பயன்படுத்துகிறார்கள்,
எப்படி பயன்படுத்துகிறார்கள், எந்த நேரத்தில் எந்த முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து அர்த்தங்கள் வேறுபடும். எனவே மூலமொழியில வேதத்தை படிக்கும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேதத்தில் என்ன சொல்ல வருகின்றான், எந்த இலக்கண இலக்கிய நயத்தில் சொல்ல வருகின்றான், அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உபய் இப்னு கஅப் அவர்கள் பல வேதங்களை படித்தார்கள் என்றால், பல மொழிகளை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால், நமக்கான வேதம் திருக்குரான். அந்த திருக்குரானை மூல மொழியில் பிழை இல்லாமல் அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து ஓதுவதற்கு எந்த அளவுக்கு நாம் மெனக்கெட்டு இருப்போம், முயற்சி எடுத்திருப்போம். மறுமையில் அல்லாஹ் கேட்கிறான், குரானை இறக்கி தந்தேன், நல்ல ஓத கத்துக்கிட்டீங்களா, ஓதுனீங்களான்னு கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாரையாவது கேட்டா என்ன சொல்றாங்க, மதரசால வந்து படிங்க, பள்ளிவாசல வந்து படிங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கேட்டால் நேரம் இல்லைங்கன்னு சொல்றாங்க. நேரம் இல்லைங்கிற வார்த்தை அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? இந்த பதில, என்னுடைய வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை என்றால் நீ வேற எதற்கு நேரத்தை செலவழித்தா என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? ஒரு பேப்பர் எடுத்து 1 மணி நேரம் வாசிக்கிறான், 1 மணி நேரம் யூடியூப்ல இருக்கிறான், ஃபேஸ்புக்ல இருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான், ஆனால் குரானை படிப்பதற்கு நேரம் இல்லைங்கிறான். இதை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? எனவே குரானோடு இரண்டரை கலந்து மூலமொழியில் படித்தால்தான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு தேடல் இருக்கும். நமக்கு எது தேவை, எது அவசியமோ அதை கற்றுக்கொள்வதில், அதை தேடி படிப்பதில் நமக்கு ஒரு அராதியான பற்று இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இல்மு பால்லத்துல் முஃமின், கல்வி என்பது ஒரு முஃமினுடைய காணாமல் போன பொருளை போல. நான் ஒரு பொருளை தவற விட்டுட்டேன், காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை தேடி எடுப்பதில் எவ்வளவு அக்கறை காட்டுறேன். எங்கடா அந்த பொருள் கிடைக்கும், எங்கேயாவது கிடைக்கிறாதா? விலை மதிப்பற்ற பொருளாக இருந்தால், கூடுதல் விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தால், தங்கத்தை தொலைச்சுன்னு சொன்னா யாராவது தந்துட மாட்டாங்களா? எப்படியாவது நம்ம கையில கிடைச்சிடாதான் தேடுவோமா இல்லையா? இதே போல ஒரு மூமின் கல்வியை தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தேடினோம் என்று சொன்னால் சத்தியத்தை பிறர் சொல்லும் போது இலகுவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுத்தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டிய தேவைகள், பலதரப்பட்ட வகையில் புரிய வைக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. ஆரம்பத்தில் சொல்லும் போது அவர்களுக்கு புரியாது, திரும்ப திரும்ப சொல்லணும், பல மெத்தேடுல சொல்லணும், பல வியூகங்களில் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும். ஆனால் இவர்களுக்கு அப்படி அல்ல. சொல்லாவிட்டாலும் கூட, நான் தான் தூதர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தாலும் கூட புரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்களை குறித்து ஏற்கனவே அவர்கள் படித்து வைத்திருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே நமக்கு தேவையான விஷயங்களை எப்பொழுதும் வாசிப்பின் மூலமாக நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால், அது நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது யாராவது நம்மிடத்தில் சொல்லும் போது நாம் ஈஸியாக சுலபமாக அதை பிக்கப் பண்ணி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறது. இரண்டாவது, எந்த விஷயத்துல அதீத ஈடுபாடு நாம் காட்டுகின்றோமோ அது நமக்கு மிக மிக நெருக்கமானதாகும், அதுல நிபுணத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கு. குர்ஆன்ல அவங்க அதீத ஈடுபாட்டை காட்டினார். அதன் விளைவு என்ன? நபியே சொன்னார்கள், அக்ரவுஹும் லிகிதாபில்லாஹி உபய் இப்னு கஅப், குர்ஆனை மிக நன்கு ஓத தெரிந்தவர் உபய் இப்னு கஅப் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள் என்றால், நாம் எதில் அதிக விருப்பத்தை காட்டுகின்றோமோ, பிரியத்தை, ஈடுபாட்டை காட்டுகின்றோமோ அதில் நாம் நிபுணத்துவம் பெறலாம். குறிப்பாக நாம் ஈடுபாட்டு காட்ட வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குர்ஆனும் சுன்னாவும் மார்க்க அறிவும் தான். அதுல ஈடுபாடு காட்டவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாகவும், தேவையானதை, நமக்கு எது தேவையோ அந்த தேவையான விஷயங்களை தேடி தேடி படித்து அதன் மூலமாக அறிவு ஞானத்தை பெற்று பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி, நல்ல விஷயங்களில் தீராத ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அதில் நிபுணத்துவம் பெற்று அதை சமூகத்திற்கு சிறப்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பையும், அதன் வழியாக இம்மையிலும் மறுமையிலும் மிகச்சிறந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் தந்த அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.